Okay, let's see if you are able to record the complete session. சரி, நான் பிபிடி ஷேர் பண்றவங்களுக்கு எல்லாம் நான் இவங்க எல்லாரும் முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் யுவஸ்ரீ, நீங்க என்ன சொல்ல போறீங்க பாரதியார் பத்தி சொல்லுங்க. பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். அவர் எட்டயபுரத்தில் பிறந்தார். அவரை வீட்டில் சுப்பையா என்று அழைத்தனர். அவர் சின்ன வயசுல பாரதி என்று பட்டத்தை பெற்றார். அவர் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்தார். குழந்தைகளுக்காகவும் பாடினார். என்னன்னா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைய வையாதை பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, இதை வளர்க்க பருத்தி கொடுப்பாப்பா. வெரி குட் யுவஸ்ரீ. மேம் இன்னொன்னு சொல்லணும். சொல்லுங்க. ஒரு யானை பாரதியாரை கோயிலில் தள்ளிவிட்டது. ஐயோ பாவம்ல. சரியா, அதனாலதான் அவர் இறந்தது காரணமே அவர் யானை அவரு தாக்குனதுனாலதான் அவருக்கு அதுக்கப்புறமா நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு. ஓகே, வேற ஏதாவது சொல்லணுமா யுவஸ்ரீ? இல்ல மேம். வெரி குட். சொன்னா நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? எஸ் மேம். பாரதியாருக்கு எட்டயபுரம் மன்னன் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினான். மக்கள் பாரதியாரை முண்டாசு கவிஞன், மீசை கவிஞன் என்று தமிழ் உலகம் ஓடுகிறது. தாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கவிதை பாடினார். பாரதியார் தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். என்னாச்சு சொன்னா? அவ்வளவுதானா? சர்ணா மேம், சாரி மேம், இவருடைய குறிப்பிட்ட படைப்புகளில் ஓடி விளையாடு பாப்பா, சின்னஞ்சிருக்கும்போது, அவ்வளவுதான் மேம். வெரி குட் சர்ணா, வெரி குட். நல்லா பேசுனீங்க. வெரி குட். பென்னட், பென்னட், சியா, ஓகே. ஹர்ஷிதா ஸ்ரீ, சொல்லு. சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். இவர் பிறந்த ஊர் எட்டயபுரம், தமிழ்நாடு. இவரின் பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கின்றனர். முக்கிய படைப்புகள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி பாட்டு மற்றும் பல. யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என கவி புலந்தார். நம்ம மேல வானமே இடிஞ்சு விழுந்தா பாரதியார் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. கரெக்ட். எப்பவுமே எதுக்குமே பயப்படவே கூடாது. வெரி குட். அச்சமில்லை அச்சமில்லை
அச்சமென்பது இல்லையே. உச்சிமேடு வானம் இருந்து வீழ்கின்ற போதிலும் விழுகின்ற மோடிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அச்சமென்பது இல்லையே. வெரி குட், நன்றி. வெரி குட் ஹர்ஷிதா ஸ்ரீ. கரெக்ட். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. எதுக்குமே பயப்படக்கூடாது. சரியா? அததான் அவர் எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாரு. வெரி குட் ஹர்ஷிதா ஸ்ரீ. ரேயா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் திருநெல்வேலி மாவட்டம் எட்டாயபுரத்தில் பிறந்தார். அவர் எழுச்சிமிக்க பாடல்களை எழுதி மக்கள் மனதில் சுதந்திர போராட உணர்வை வளர்த்தார். சாதி ஒழிப்பு மற்றும் பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தார். ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்ற பல மொழிகள் தெரிந்தாலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடினார். இவர் தனது 39 வயதில் இறைவனடி சென்றார். ஓகே, வெரி குட், வெரி குட் ரேயா, அழகா சொன்னீங்க. வெரி குட். கார்த்தி, நீங்க ஏதாவது சொல்லுங்களா? கார்த்தி, எஸ் மேம். சொல்லுங்க. பாரதியார் பத்தி ஏதாவது சொல்ல போறீங்களா? எஸ் மேம். சொல்லுங்க. வாரியத்தை ஸ்டம்ப் பண்ணிட்டா அந்த ஸ்டம்ப் ஒன்னு ஸ்டம்ப் பண்ணிட்டா விட்டு ஷெல்ஃப் மலையில வைக்கிட்டா. Then if it is Tamo Kandija. Then Adida ma'am. Alidana. Okay, very good, Karthi, very good. Akshara ma'am, Akshara. என்ன சாப்பாடு? பாரதியார் சுப்பிரமணிய பாரதி. அவர் தமிழ் கவி. அவர் மகாகவி பாரதி என்று அழைக்கப்படுவார். அவர் எட்டயபுரத்தில் 7th December 1882 பிறந்தார். கோயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு அவர் எழுதினார். நான் ஒரு பாட்டு பாட போறேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்தக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைய வேளாடே பாப்பா. தேங்க்யூ மேம். வெரி குட் அக்ஷரா, வெரி குட். ஓகே, அக்ஷிதா நீங்க என்ன சொல்ல போறீங்க? மகாகவி பாரதியார் அவர் 11th December 1882 ஏலையபுரம்ல பிறந்தார். அவரை பாரதி மகாகவி பாரதி என்று அழைக்கப்படுவார். அவர் இந்தியா
சுதந்திரம்காக பாட்டு பாடினார். அவர் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு எழுதினார். அவ்வளவுதான் மேம். வெரி குட் அக்ஷிதா, வெரி குட், நல்லா பேசுறீங்க. ஆகாஷ், நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆகாஷ், ஆகாஷ் ஆகாஷ் கேக்குதா? ஆகாஷ், ஆகாஷ் நான் பேசுறது கேக்குதா? ஆகாஷ், ஓகே, திரும்பியும் ஆகாஷ்ல போவோம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? அஜய், அஜய், எஸ் மேம். என்ன சொல்ல போறீங்க அஜய்? என்ன மேம்? பாரதியார் பத்தி ஏதாவது சொல்ல போறீங்களா? ஆமா மேம். சொல்லுங்க. பாரதியார் எட்டையா மௌனத்தில் பிறந்தாரு. அவரு நிறைய விதமான பாட்டு எழுதியிருக்காரு. என்ன மாதிரி பாட்டுனா, பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. நன்றி. வெரி குட் அஜய், வெரி குட். ஓகே, ஆகாஷ் மியூட் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப நான் கிருத்திகா பிரணவுக்கு பிரசன்டர் கொடுக்கறேன். எஸ் மெஹுல், நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறேன். இல்ல மேம், ருக்ஷா வந்து என் கூட பிரசன்டேஷன் பண்ண மேம். அவ தனியா பாரதியார் பத்தி சொல்ல போறா மேம். ஓகே, சொல்லுங்க ருக்ஷியா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையவை. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒன்று காவாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையவையாக பாப்பா. சின்ன சிறகுருவை போலாய் நீ பறந்து பறந்து வா பாப்பா. பண்ணை பறவைகள் கண்டு மனது மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. காலை ஏஞ்சதும் படிப்பு, வரன்று இரு 4 3 6 4 8. காலை ஏஞ்சதும் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. சரிகம பதனிக மரி. காலை ஏஞ்சதும் படிப்பு, பின்பு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை மாலை உள்ளதும் விளையாட்டு. காலை ஏஞ்சதும் படிப்பு, காலை ஏஞ்சதும் படிப்பு, பின்பு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை மாலை உள்ளதும் விளையாட்டு. பழக்க அடுப்பிக்கொள்ளு
படித்துக் கொள்ளு பாப்பா. வெரி குட் ரிக்ஷா, வெரி குட் ரிக்ஷா, ரொம்ப அழகா பாடுனீங்க. வெரி குட். ஓகே கிருத்திகா பிரணவ், உங்களுக்கு ஆக்சஸ் வந்திருக்கா? access download application install application வந்திருக்கு. Install extension. அப்படியா காட்டுது? சரி ஒரு நிமிஷம். ஓகே இருங்க ஒரு நிமிஷம், நான் உங்களை கோ ஹோஸ்ட் ஆக்குறேன். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே இப்போ You are nominated to be a presenter. ஓகே கொடுத்து பாருங்க. கீழே ஷேர் பட்டன் தெரியுதா பாருங்க. இல்ல. Can you see the share button? No. ஓகே எனக்கு உடனே கொஞ்சம் மெயில் பண்றீங்களா? மெயில் சொல்றீங்களா? கொஞ்சம் மெயில், உங்க மெயில். இப்ப என்னோட மெயில் ஐடி வந்து அதே connect@gmail.com க்கு போடுங்க. connect 2 வந்து நம்பர் 2. ஓகே ஓகே நான் அதுக்குள்ள மெஹுல் பிரசன்டர் ஆக்குறேன். மெஹுல் ஆமா மேம். ஒரு நிமிஷம். மெஹுல் உங்களுக்கு ஆக்சஸ் வந்துச்சா? மெஹுல் கழிச்சுன்னு இருக்கு. ஹர்ஷி பேட்டோ மேம் தெரியுதா மேம்? ஒரு நிமிஷம். எனக்கு இன்னும் தெரியல. ஒரு நிமிஷம், நான் என்ன அன்பின் பண்ணிக்கிறேன். உங்களை லாக் பண்றேன். சில்ட்ரன் எல்லாரும் மெஹுல் ருக்ஷியாவை லாக் பண்ணீங்கன்னா அவங்களோட பிபிடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியுதுமா? ஓகே மேம். நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஒரே ஒரு நிமிஷம், என்ன அன்பின் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் மெஹுல், எனக்கு என்னையே தெரியுது. லோட் ஆயிட்டு இருக்கு, ஒரே ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் தெரியுதா? மெஹுலோட பிபிடி தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே இட் இஸ் ஸ்டில் லோடிங் ஃபார் மீ. தெரியுது மேம். தெரியுதா? ஓகே ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு லோட் ஆயிட்டும். இதுக்கே லோட் ஆயிட்டே இருக்கு. Okay. Shall I leave the meeting and join again? எனக்கு லோடே ஆயிட்டு இருக்கு, இன்னும் வரல. Or I will try to join from my mobile and see. சரி மேம். It is just loading. Loadingல இருக்கு, என்ன தெரியல.
யா நான் போன்ல பாக்குறேன் மெஹுல், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம். ஸோ இவர் தான் வந்து பாரதியார். ஸோ இவரை பற்றி நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. ஸோ முதல்ல வந்து இவர் பேர் வச்சு ஒரு அவார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அவார்ட் பேர் வந்து சுப்பிரமணிய பாரதி அவார்ட். இது வந்து யார் வந்து நல்ல ஹிந்தி லிட்ரேச்சர் வந்து நல்லா பண்ணாங்களோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவருக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவருக்காக ஒரு காலேஜ் கூட ஒரு யூனிவர்சிட்டி கூட கோயம்புத்தூர்ல பண்ணிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி பேர் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் இவரு இவ்வளோ ஒரு மகாகவினால இவருக்கு வந்து டெல்லியில வந்து ஒரு ரோடு வந்து இவர் பேர்ல இருக்கு. அந்த ரோடு பேர் வந்து சுப்பிரமணிய பாரதியார் மார்க். ஸோ அடுத்த ஸ்லைடு போலாம். ஸோ இவர் வந்து பொண்ணு வந்து 11th December 1882. அதுக்கப்புறம் இவர் வந்து 12th September 1921 செத்தாரு. இவரோட மனைவியோட பேர் வந்து செல்லம்மாள். இவரோட அப்பா பேர் வந்து சின்னசுவாமி சுப்பிரமணிய ஐயர். இவங்க அம்மா பேர் வந்து எலக்கும்மி அம்மாள். அதுக்கப்புறம் இவரோட ஆக்குபேஷன்னா இவரோட வேலை வந்து ஜேர்னலிஸ்ட், கவி, ரைட்டர், டீச்சர், பேட்ரியாட், அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர். இவர் மகாகவினால இவர் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து இவரோட ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி. வெரி குட் மெஹுல், ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணீங்க. வெரி குட். ஓகே, இப்போ கிருத்திகா அண்ட் பிரணவ் நீங்களும் அக்கா கிருத்திகாவோட சேர்ந்து பிரசன்ட் பண்றீங்களா இல்ல நீங்க தனியா பண்றீங்களா? Kritika and Pranav? Kritika and Pranav, can you hear me? Children, can you hear me? Yes, ma'am. Yes, ma'am. Okay, Kritika and Pranav, can you hear me? நான் உங்க ஸ்லைடு போட்டுட்டேன். Yeah, I can hear you, Kritika. Kritika, you have muted again. மறுபடியும் மியூட் பண்ணிட்டீங்க கிருத்திகா. பட்டன் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு sometimes you have to wait until it unmutes. Yes, ma'am. Yes, Kritika. So shall we start? Yes, ma'am. Okay, you both doing together or Together, ma'am. Okay. Shall I move on to the next slide or you have something to say here? One second, Uma. I think laptop is totally closed. One second. Okay. Keep on running. Laptop on the போயிட்டே இருக்கு. Okay. I don't know what is happening. Actually நான் ஸ்லைட் ஓபன் பண்ணிட்டேன். நீங்க அவங்கள பேச சொல்லுங்க. எப்போ ஸ்லைடு மூவ் பண்ணனும்னு சொல்லுங்க, நான் மூவ் பண்றேன். Okay.
யா Mahakavi Bharati is also known as Subramanya Bharati. Second slide. Biography of Bharati. He was born in Etyapuram of Tirunelveli district in 1882, which is now known as Thoothukudi. Bharati had his early education in Tirunelveli and Varanasi and worked as a journalist with many newspapers. He was the first Indian poet whose works were nationalized. Bharati is considered one of the pioneers of modern Tamil literature. Next slide. Death history of Bharati. He was struck by an elephant named Lavanya at Parthasarathi temple in Triplicate at Chennai, whom he used to feed regularly. When he felt as prisoner to the elephant, he got fired up and attacked Bharati. Although he survived the incident, his health deteriorated a few months later and he died on 11 September 1921. Facts about Bharati. Bharatiya knew 32 languages, 29 Indian languages and 3 foreign languages. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இன்னிதாவது எங்கும் காணோம். Translation of the speech. Of all the languages, he knew that none as speak as Tamil. Famous poem. These lines are inspired from Bharatiya's poetry. உச்சிமீது வானடந்து வீழிக்கின்ற போதினம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. Translation of this poem. I have no fear, no fear, no fear ever, even when the sky falls over my head. Next slide. Presented by Kritika and Pranav. Thank you. Thank you, Manti. Thank you, Manti, for giving us such a wonderful opportunity. Thank you. Yeah, welcome. And it was really a wonderful presentation. Englishல சொல்லி யாருக்கெல்லாம் புரியாத தமிழ்ல சொன்னது அவங்களுக்கும் புரியுற மாதிரி பண்ணீங்க. So it is very good. நல்லா இருந்துச்சு. And the Mehul also your presentation, Kritika, Pranav, both 3 of you. So thanks for your time and effort. I sincerely appreciate your effort. And what else? Yes, yes, Sarna. Ma'am, நான் பாரதியார் வரைஞ்சேன் மேம். வரைஞ்சீங்களா? அப்படியா? காட்டுங்க பாப்போம். உங்க வீடியோ ஆன் பண்ணி காட்டுங்க. எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, திருவள்ளுவர், ஔவையார், பாரதியார் இவங்களை பத்தியெல்லாம் வந்து நீங்கெல்லாம் வந்து பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வெரி குட், ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க சொன்னா. வெரி குட், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா, அழகா வரைஞ்சிருக்காங்க. முறுக்கு மீசை, தலையில முண்டாசு, கருப்பு கோட்டு. வெரி குட், ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மை ஹார்ட்டி அப்ரிசியேஷன் டு ஆல் ஆஃப் யூ. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலி த ட்ரூ எசன்ஸ் ஆஃப் லேர்னிங் அ லாங்குவேஜ். எஸ், சி த ட்ரூ எசன்ஸ் ஆஃப் லேர்னிங் அ லாங்குவேஜ் இதுதான். சரியா, நம்ம அஇ கத்துக்கிறோம், லெட்டர்ஸ் கத்துக்கிறோம், படிக்க கத்துக்கிறோம், அதெல்லாம் தாண்டி இந்த லாங்குவேஜ் வந்து உலகம் பூரா பேசுறதுக்கு காரணமானவங்க யாரோ அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, அது வந்து சொல்லுங்க ருக்ஷியா. மேம், ஆக்சுவலி நானே வந்து பாரதியார் மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி வெரி குட், வெரி குட். காட்டுங்க காட்டுங்க. So இதுதான், this is a true essence of learning the language. இந்த லாங்குவேஜ் இன்னும் நிறைய வருஷங்கள் வாழணும் அப்படின்னா இவங்களை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுக்கிட்டாதான், இவங்களோட பெருமைகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து இந்த லாங்குவேஜ் இன்னும் கொண்டு போக முடியும். காட்டுங்க ருக்ஷியா. எனக்கு லோட் ஆகிட்டே இருக்கு. மற்றவங்க தெரியுறாங்களா? ருக்ஷியா தெரியுறாங்களா? ருக்ஷியாவோட போட்டோ தெரியுதா? நோ மேம். No, ma'am. இல்ல வாவ், சூப்பரா இருக்கீங்க ருக்ஷியா. பாரதியார், குட்டி பாரதியார் மாதிரியே இருக்கீங்க. வெரி குட், சூப்பரா இருக்கீங்க. வெரி குட் ருக்ஷியா. சரியா? அதனால இவங்க மறக்காதீங்க. இவங்களெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களோட பெருமைகளை வந்து நீங்க இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும். அப்பதான் தமிழ் வந்து தமிழோட படிக்கிறதோட இல்லாம அதோட பெருமையும் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம தமிழ் கத்துக்கிற எல்லாருக்குமே இருக்கு. சரியா? சோ எல்லாரும் அது சரியா செய்வீங்கன்னு நம்புறேன். சோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளோட லாஸ்ட் வீக் அண்ட் நெக்ஸ்ட் சண்டே as told before, each one will be given 2 minutes time. சோ அந்த 2 minutesல நீங்க தமிழ் ரிலேட்டடா என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா பண்ணுங்க. And I want 100% attendance on the last day. சரியா? எல்லாரும் அன்னைக்கு வந்தீங்கன்னா it will be very nice of you and I will also feel very happy. Okay, so shall we meet next week? Next week I will be teaching. Saturday we have class. Okay, and Saturday we will be learning about social workers and birds. இது ரெண்டு படிப்போம் and few rules in Tamil. On Sunday will be the last day. Okay, is that clear? Okay, ma'am. No, ma'am. Okay, ma'am. Okay. Okay, ma'am. Thank you so much. Bye, ma'am. Bye, ma'am. Bye, ma'am. Bye bye. Thank you, ma'am. Bye bye. Thank you, ma'am. Bye, ma'am. Bye, ma'am. Thank you, ma'am. Bye, Bye, ma'am. Thank you, ma'am. Bye bye.